studying the book of Revelation. கடந்த பல வாரங்களாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் படித்து வருகிறோம். Quickly, a 5-minute summary of what we have gone through. இதுவரைக்குமாக என்ன படித்தோமோ அதை 5 நிமிடங்களிலே நாம் சற்று சுருக்கி பார்த்து விடலாம். Only then you can get on gear and follow what I'm trying to அதன் say. பிறகுதான் சரியான கியரிலே வந்து பின்தொடர்ந்து செல்ல முடியும். The first chapter is about the risen Christ whom John sees in the island of Patmos. முதல் அதிகாரத்திலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை யோவான் தானே பத்முத்தேவிலே காண்கிறார். Christ is seen as the glorified one. மகிமைப்படுத்தப்பட்டவராக கிறிஸ்து அங்கே அவருக்கு காட்சி The அளிக்கிறார். one who has all authority given to him. சகல அதிகாரமும் பெற்ற ஒரு கிறிஸ்து அங்கே காணப்படுகிறார். Second and third chapters present Christ as the head of the church, standing in the midst of the 7 churches. இரண்டாம் மூன்றாம் அதிகாரத்தில் தானே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வெற்றி பெற்றவராக சபையின் நடுவிலே இருக்கிறதை நாம் பார்க்கலாம். And he's looking at the churches, telling them what is right and what is wrong in them. சபைகளை பார்த்து அவர்களுக்குள்ளாக என்ன தவறு இருக்கிறது எது சரியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். Then the church is not mentioned at all until we come to the end of the book of Revelation. அதன் பிறகு வெளிப்படுத்தின விசேஷத்தின் முடிவுக்கு வருகிற வரைக்கும் சபையை குறித்த எந்த குறிப்பும் காணப்படவில்லை. The reason many Bible scholars believe is that the church is not there during the events that are described from chapter 4 until chapter 19. ஏன் அப்படி சபையின் பெயர் காணப்படவில்லை என்று சொன்னார்? 4ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் அதிகாரம் வரைக்குமாக சொல்லப்பட்டுள்ள சம்பவங்களிலே சபையாகப்பட்டது எந்த பங்கையும் வகிக்கவில்லை. ஆகவே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். When these events take place, the church was not on the earth, will not be on the earth. இந்த காரியங்கள் நடக்கும் வேளையிலே சபையாகப்பட்டது பூமியிலே இருக்காது. Therefore, all these things are talked about as events that are happening to the people that are on the earth, but not the church. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் பூமியில இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நடக்கிறதே ஒழிய சபையின் மக்களுக்கு அல்ல என்பது இதன் மூலமாக தெளிவாக. The 4th chapter presents the picture of the throne room. The vision of throne room is seen by John. 4ஆம் அதிகாரத்தில் தானே யோவான் தேவனுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய அறையை பார்க்கிறார். And describes all that he sees in the throne room. அந்த சிங்காசனத்தின் அறையிலே காண்கிறதை எல்லாம் அவர் அங்கே வர்ணிக்கிறார். In the 5th chapter, his eyes are focused upon one object, the book that is in the hand of him who sits on the throne. 5ஆம் அதிகாரத்தில் தானே சிங்காசனத்தின் மேல் ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறாரே, அவர் கரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பொருளின் மீதே, அதாவது அந்த புத்தகத்தின் மீது யோவானின் கண்கள் பதிகின்றன. And there is the book is closed. அந்த புத்தகம் மூடப்பட்டு இருக்கிறது. A mighty angel comes and says, who is able to open this seal? பலமுள்ள தூதன் ஒருவன் வருகிறான், யார் இந்த புத்தகத்தை திறக்க முடியும் என்று கேட்கிறார். Once again, Jesus Christ is the one that is presented as the hero of all the consummation of all things. திரும்பமாக இயேசுவானவர் தாமே அனைத்து காரியங்களுக்கு முடிவை உண்டாக்குகிற கதாநாயகனாக காட்டப்படுகிறார். He is presented as the one that can open the seal thereof. அந்த முத்திரைகளை உடைக்கத்தக்கதான தகுதியை பெற்றவர் இவர் ஒருவர்தான் என்பது அங்கே காட்டப்படுகிறது. In the 6th chapter, the seals are beginning to be opened. 6ஆம் அதிகாரத்திலே தானே அந்த முத்திரைகள் ஒவ்வொன்றாக உடைக்கப்பட தொடங்குகின்றன. There are 7 seals. 7 முத்திரைகள். And each of these seals reveal a different kind of judgment. ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு விதமான நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. And the first 4 seals reveal the 4 different horsemen that ride on 4 different horses and the rider on the horses. முதல் 4 முத்திரைகளை குறித்து சொல்லப்படும் வேளையிலே குதிரைகள் காட்டப்படுகின்றன. வித்தியாசமான நிறத்தை கொண்ட குதிரைகள், அதன் மீது ஒருவன் ஏறி இருக்கிறான். And the 5th seal reveals the saints, the spirits of the saints that are under the throne of God, asking God to take vengeance upon their murderers. 5ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட வேளையிலே தேவனுடைய பலிபீடத்தின் கீழாக காணப்படுகிற இரத்த சாட்சிகளின் ஆவிகள் தானே தேவனை நோக்கி பழி வாங்கும் என்று கூப்பிடுகிறதாக நாம் பார்க்கிறோம். 6th seal brings about various judgments upon the earth. 6ஆம் முத்திரை உடைக்கப்படுகிற வேளையிலே பூமியின் மீது பலவிதமான நியாய தீர்ப்புகள் கொட்டப்படுகின்றன. Upon nature, upon earthquake and so on. இயற்கையின் மீது, இயற்கை காரியங்கள் மீது பலவிதமான நியாய தீர்ப்புகள், பூமி அதிர்ச்சி போன்றவைகள் நடக்கின்றன. Now after the 6th seal there is a small interlude. 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட பிறகு ஒரு இடைவெளி ஒன்று அங்கே வருகிறது. That is the 7th chapter. அதுதான் 7ஆம் அதிகாரம். In this interlude, in the midst of the troubled times, the 7 years of tribulation, God takes time to seal the 144,000 witnesses among the Jews. இவ்வளவு பெரிய அழிவு நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஒரு இடைவெளி ஒன்று வருகிறது. தேவன் தாமே
1,44,000 தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலரை அந்த இடத்திலே பத்திரப்படுத்துகிறார், மீட்கிறார். Sealed for protection. பாதுகாப்பிற்கு அங்கே அவர்கள் முத்தரிக்கப்படுகிறார்கள். So that they will not be hurt or harmed. எந்த விதத்திலும் அவர்கள் சேதப்படாதபடிக்கு முத்தரிக்கப்படுகிறார்கள். Then he also takes time to save multitudes from every nation and every kind of people. அது மாத்திரமல்ல, சகல ஜாதிகளிலிருந்தும் கோத்திரங்களிலிருந்தும் ஜனங்களிலிருந்தும் திரளான மக்களை மீட்கும்படியாக அவர் அங்கே ஒரு நேரத்தை செலவிடுகிறார். Even in the midst of such terrible judgment, God is showing his love and making his effort to save people who will turn to him. அவ்வளவு பெரிய ஆக்கினை தீர்ப்பு அல்லது நியாய தீர்ப்பு இறங்கிக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலும் கூட தேவன் ஒரு சிலரை மீட்கும்படியாக தம்முடைய மனதுருக்கத்தையும் காருண்யத்தையும் அன்பையும் அங்கே வெளிப்படுத்துகிறார். 7th chapter is the interlude. அந்த 7ஆம் அதிகாரம் ஒரு இடைவெளியின் அதிகாரம். 8th chapter continues with the 7th seal being opened. 8ஆம் அதிகாரத்தில் தானே 7வது முத்திரை உடைக்கப்படுவதிலே ஆரம்பிக்கிறது. And when the 7th seal was opened, there was absolute hush in heaven. 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட வேளையிலே பரலோகத்திலே மிகுந்த ஒரு நிசப்தம் This ஏற்பட்டது. is the hush before the storm. எப்படி புயலுக்கு முன்னால் வரக்கூடிய ஓர் அமைதி. Some of the most terrible things are going to happen now. மிக பயங்கரமான சில காரியங்கள் அடுத்தது நடக்க போகிறது. Now the 7th seal brings about the 7 trumpets and the judgments. இந்த 7ஆம் முத்திரை உடைக்கப்படுகிற வேளையிலே 7 எக்காள நியாய தீர்ப்புகள் அங்கே வந்து இறங்க போகிறது. From the 7th seal comes the 7 trumpets, 7 different kinds of judgments. 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட உடனே 7 எக்காள நியாய தீர்ப்புகள் அங்கே வந்து நேரிட We போகிறது. looked at the first 4 trumpet judgments. முதல் 4 எக்காள நியாய தீர்ப்புகளை குறித்து நாம் படித்து விட்டோம். Those judgments were aimed at the earth. The object of God's judgment was the earth. அந்த நியாய தீர்ப்புகளில் தானே தேவனுடைய நோக்கமாகப்பட்டது பூமியிலே காணப்படுகிற பொருட்களின் மீது தன்னுடைய நியாய தீர்ப்பை காட்டுகிறார். It was upon the green grass and the trees, பசுமையான புல்வெளிகள், மரங்கள், upon the seas, சமுத்திரத்தின் மீது, upon the rivers, ஆறுகளின் மீது, and so on, மற்றும் பல, upon nature. இயற்கையின் மீது. But the last 3 you will see is aimed directly at people. ஆனால் கடைசி 3 நியாய தீர்ப்புகளை பார்க்கிறோம், மக்கள் மீது நேரடியாக இறங்கக்கூடியவைகள். The reason why God brought destruction to the green grass and the sea and the waters of the rivers was similar to the thing that he did in the land of Egypt. ஆண்டவர் ஏன் இப்படி இயற்கையின் மீது, அதாவது தண்ணீரின் மீது, மரங்களின் மீது, புல்வெளியின் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே எகிப்திலே ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தாரே, அதற்கு இணையான ஒன்று இது. What is the purpose? நோக்கம் என்ன? A lot of people don't understand this. பலருக்கு இது புரியவில்லை. Even in Egypt, God brought judgment not because he hated them and wanted them to be killed. எகிப்தின் மீது கூட தேவன் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். ஏன்? அவர்களை வெறுத்தபடியினாலே அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல. All those plagues were to remind them that there is a living God. எதற்காக செய்தார்? ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டத்தான். Each one of those plagues is a refutation from God. God is refuting the claims of their gods, the Egyptian gods. ஒவ்வொரு வாதையும் எகிப்திய கடவுள்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்வதாக ஒன்றுக்கு நான் உதாரணமாக இருக்கிறேன் என்று சொன்னார்களே, அதை எதிர்க்கும்படியாக அல்லது மறுக்கும்படியாக தேவன் கொண்டு வந்த வாதைகள். They worship the sun god. சூரியனை வணங்கினார்கள். God made everything darkened. தேவன் அனைத்தையும் இருளாக்கினார். He said, your God is no God. என்ன சொன்னார்? உன் தேவன் தேவன் அல்ல, I am the living God. நானே ஜீவனுள்ள I have it தேவன். in control. எனக்கு தான் எல்லா அதிகாரம் உண்டு. You are worshiping this light. இந்த ஒளியை நீ வணங்குகிறாய். If I want, I can shut lights off. நான் விரும்பினால் இந்த ஒளியை என்னால் துண்டிக்க முடியும். God was trying to show the people that there is a living God and asking them to turn to him. ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அவர்களுக்கு காட்டி தம் பக்கமாக அவர்களை திருப்பும்படியாக ஆண்டவர் அங்கே முயற்சி செய்கிறார். Till the last, God was merciful to the people of Egypt. கடைசி வரைக்கும் தேவன் மக்கள் மீது இரக்கமுள்ளவராகத்தான் இருந்தார். He didn't want to destroy them. அவளை அழிக்கவே He விரும்பவில்லை. wants to turn them to himself. எப்படியாவது அவர்களை தன் பக்கமாக இழுக்க வேண்டும் என்கிற முயற்சி தான் That அவருக்கு. is why these 4 trumpet judgments are aimed at nature and not at man directly to hurt man. ஆகவே தான் இந்த முதல் 4 எக்கால நியாய தீர்ப்புகள் இருக்கிறதே, நேரடியாக இயற்கை மீது செலுத்தப்பட்டது, மனிதன் மீது அவைகள் செலுத்தப்படவில்லை. Now the 5th angel blows the 5th trumpet. The 5th judgment is now இப்பொழுது 5ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறான். 5வது நியாய தீர்ப்பு அங்கே துவங்குகிறது. in verse 1 we read, முதலாம் வசனத்திலே the 5th வாசிக்கிறோம். angel sounded and I saw a star fall from heaven unto the earth, and to him was given the key to the bottomless pit. 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது
வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. More than explaining what the star is and what the bottomless pit is and so on and all the different pictures that are given here. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நட்சத்திரம், பாதாள குழி, இவைகளை விளக்குவதற்கு பதில் I will do that. நான் அதை செய்கிறேன். But the thing is, the more important thing to see is the theme that occurs again and again through the chapters of the book of Revelation. ஆனால் அதற்கு பதிலாக நாம் என்ன பார்க்க வேண்டும்? ஒரு மைய கருத்து அல்லது முக்கியமான பொருள் ஒன்று ஒவ்வொரு அதிகாரத்திலும் வந்து கொண்டே இருக்கிறதே, அதை தான் நாம் மனதிலே கொண்டு பார்க்க வேண்டும். The theme of the contrast between God's love and God's wrath. தேவனுடைய அன்பிற்கும் தேவனுடைய கோபாக்கினுக்கும் இடையே உள்ள ஒரு வித்தியாசம் தான் அந்த கருப்பொருள். Many times we understand that God is love, but we do not understand that God is consuming fire also. பல வேளையிலே நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? தேவன் அன்பாக தான் இருக்கிறார் என்று அறிவோம், ஆனால் அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்பதை மறந்து விடுவோம். Throughout the scriptures, the Bible tells us that God's one side is love and the other side there is a wrath also. வேத புத்தகம் முழுவதுமாக வாசித்து பார்க்கும் வேளையிலே தேவனுடைய இரண்டு குணங்கள் வெளிப்படுகின்றன. ஒன்று தேவன் அன்பாகவே இருக்கிறார், இன்னொரு பக்கம் தேவன் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். The wrath of God is a reality. தேவனுடைய கோபம் இருக்கிறதே, அது உண்மையானது. It is nowhere presented more clearly than in the book of Revelation and between the chapter 6 and chapter 19. இந்த கோபமாகப்பட்டது மிகவும் தெளிவாக எங்கே காட்டப்படுகிறது என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே குறிப்பாக 6ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் அதிகாரம் வரைக்குமாக மிக தெளிவாக காட்டப்படுகிறது. Often in other passages of scripture throughout the Bible, in one verse the theme of God's love as well as God's wrath is covered in one powerful verse most of the time. பல வேளையிலே பார்த்தால் வேத புத்தகத்தை படிக்கும் வேளையிலே ஒரு குறிப்பிட்ட வசனத்திலே ஒரே வசனத்திலே தேவனுடைய அன்பும் தேவனுடைய கோபமும் ஒரே வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கும். I'll show you one verse for ஒரு example. வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். John 3:36. யோவான் 3:36. What a strange place to put that verse. அந்த வசனத்தை வைப்பதற்கு என்ன வினோதமான ஒரு இடம் அது. Because John 3:16 is such a powerful verse. யோவான் 3:16 அவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு வசனம். Talks about God's love. தேவனுடைய அன்பை குறித்து சொல்லும் ஒரு வசனம். God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth on him should not perish but must have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். I love to preach on that. அந்த வசனத்தின் மீது பிரசங்கிக்க வேண்டும் என்ற கொள்ளை ஆசை. Which preacher doesn't like to preach on that? எந்த பிரசங்கருக்கு அந்த வசனம் பிடிக்காது? One of the most beautiful scriptures in all of the Bible. வசன வேதத்திலே மிகவும் அழகான ஒரு வசனம் அது. But look at verse 36. Don't close chapter 3 until you read the last verse. 3ஆம் அதிகாரத்திலே 36ஆம் வசனத்தை வாசிக்கிற வரைக்கும் அந்த அதிகாரத்தை மூடிவிடக் கூடாது. He that believeth on the Son hath everlasting life. குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். There is the love of God. அங்கே தேவனுடைய அன்பு காணப்படுகிறது. He that believeth in the Son has everlasting life. குமாரனிடத்தில் விசுவாசம் கொள்ளுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. And he that believeth not the Son குமாரனை விசுவாசியாதவன் எவனோ shall not see life, ஜீவனை காண்பது இல்லை. but the wrath of God abides on him. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். Here is one verse. ஒரே வசனம் தான். It brings both the sides of God together. தேவனுடைய இரு பக்கத்தையும் அந்த இடத்தில் வெளிப்படுத்தி On the விடுகிறது. one side, the love of God which brings man to himself and justifies him and gives him life. ஒரு பக்கத்தில் பார்த்தால் தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது, அந்த மனிதனை நீதிமானாக்கி தன் பக்கமாக அந்த மனிதனை ஈர்க்கிறார். But when that man rejects Christ, ஆனால் அந்த மனிதன் கிறிஸ்துவை உதாசீனம் பண்ணும் then வேளையில் the other side of God becomes a reality. தேவனுடைய மறுபக்கம் இருக்கிறதே, அங்கே அது சுய ரூபத்தை காட்டுகிறது. Some people think like this in their looseness of their thinking. They think that in the end God will just wipe out all our problems and just take us all anyway. ஒரு சிலர் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். என்ன, தேவன் கடைசியில் என்ன செய்ய போகிறார்? நம்முடைய தப்பெல்லாம் மன்னித்து எல்லாரையும் பரலோகத்துக்கு ஒண்ணா கூட்டிட்டு போயிடுவாரு. He will save everybody. எல்லோரையும் ரட்சித்து விடுவார். Don't worry.
கவலை வேண்டாம். He's a good God, isn't அவர் he? ரொம்ப நல்லவர் He's இல்லையா? such a loving God. அன்புள்ள தேவன். How can he do such a horrible thing as throwing you in the lake of fire? எப்படி நெருப்புல போடுற அளவுக்கு அவ்வளவு கொடுமையான காரியத்தை அவர் God செய்வார். is so good, then he can't do it. ஆண்டவர் ரொம்ப நல்லவரா இருந்தா அப்படி செய்ய முடியாதே. He won't do it, they அப்படி say. செய்ய மாட்டார் So என்று in the end, சொல்கிறார்கள். somehow God will save everybody. ஆகவே என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவர் கடைசியில எல்லோரையும் ரட்சித்து விடுவார். There is a theory that is going around like that. இவ்விதமான ஒரு கொள்கை எங்கும் சுற்றி வருகிறது. It is taught even in the seminaries that in the end God will save everybody. வேதாகம கலாசாலைகளிலே கூட தேவன் இப்படி செய்வார் என்று போதிக்கிறார்கள். So everybody is at ease. They can soothe their conscience with that. ஆகவே இதை வைத்து தங்களுடைய மனசாட்சியை கொஞ்சம் இதமாக்கிக் I கொள்கிறார்கள். tell you, my friend, God is love. நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். It is a reality. அது ஒரு உண்மை. It is his abiding nature. அது அவருக்குள்ளாக நிலைத்திருக்கும் ஓர் குணம். When you turn to him, அவர் பக்கமாக நீங்கள் he திரும்பும்போது will give you life. அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார். But when you turn again and again and again away from him and reject him all through your life, ஆனால் வாழ்நாள் முழுதும் அவரை விட்டு அவரை தள்ளி அவரை உதாசீனப்படுத்திக் கொண்டே இருப்பீர்களே என்றால், then you have to face the reality of God's wrath. தேவனுடைய கோபம் இருக்கிறதே, அதை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். It has to be there. அங்க இருந்து சந்தித்தே ஆக வேண்டும். Just like we read in 8th chapter. 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோமே, From the altar the angel is taking the censer and picking up the fire from the altar and hurling at the earth. அந்த தூதனாகப்பட்டவர் பலிபீடத்தில் இருந்து நெருப்பை எடுத்து பூமியின் மீது அவர் அதை கொட்டுகிறார். What fire is that? என்ன நெருப்பு அது? It is the fire of God that came down and approved the sacrifice of Jesus as being sufficient for our atonement. நம்முடைய பாவ நிவாரணத்திற்கென்று தேவனுடைய கோபாக்கினை என்னும் அக்கினி வந்து இறங்கி இயேசுவை பட்சித்தது, அது போதுமானது என்பதை காட்டும் ஒன்று. It's a fire that signified God's approval. தேவன் அதை அங்கீகரித்தார் என்பதை காட்டும் ஓர் அக்கினி. It's a fire that says you're all right, your sins are taken care of. உன்னுடைய பாவங்கள் பரிகரிக்கப்பட்டன என்பதை காட்டுகிற ஓர் அக்கினி. But then ஆனால் பிறகு it also becomes the fire of God's wrath when you do not go and believe in that sacrifice. ஆனால் அந்த பலியை நீங்கள் விசுவாசிக்காத வேளையிலே உங்கள் மீது கொட்டப்படுகிற தேவனுடைய கோபாக்கினை என்னும் அக்கினியாகவும் அது இருக்கிறது. That fire of God's mercy that came on our substitute Jesus Christ on the altar. தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே நமக்கு வர வேண்டிய அந்த ஆக்கினையை இயேசுவின் மீது அங்கே கொட்டினார் கல்வாரி சிலுவையில். If you reject that, அதை நீங்கள் தள்ளினால், then that very same fire becomes the fire of judgment. அதே அக்கினி இரக்கத்தின் அக்கினி தானே நியாய தீர்ப்பின் அக்கினியாக மாறிவிடும். That is why the Bible says that those whose names are not written in the book of life will be burning in a lake of fire. ஆகவே தான் வேத புத்தகம் சொல்லுகிறது, ஜீவ புத்தகத்திலே பெயரிடப்படாதவனாக காணப்பட்டவனோடு அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். Just so that you will not burn in the lake of fire, Jesus was consumed with God's wrath, fire from heaven on the cross of Calvary. நீங்கள் அக்கினி கடலிலே பட்சிக்கப்படக்கூடாது, வேகக்கூடாது என்பதற்காக தேவனுடைய கோபாக்கினை என்னும் அக்கினி இயேசுவை கல்வாரி சிலுவையிலே பட்சித்தது. So that you can be saved from that fire of eternal hell. அந்த நித்திய நரகத்திலிருந்து நீங்கள் தப்பும்படியாக அப்படி இயேசு பட்சிக்கப்பட்டார். If you reject that, நீங்கள் அதை உதாசீனம் if you பண்ணினால், say no to that, அதற்கு வேண்டாம் என்று சொல்வீர்கள் என்றால், then you got to have that fire. அந்த அக்கினிக்கு போய் ஆக வேண்டும். You got to have one of the fires. ஏதாவது ஒரு அக்கினி பெற்றாக One is the வேண்டும். fire that came on Jesus. ஒன்று இயேசுவின் மீது இறங்கிய அக்கினி. When you believe that, it doesn't come on you. அது நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் வேளையிலே அது வரப்போவதில்லை உங்கள் The மீது. other is the fire that will come if you reject. ஆனால் இன்னொரு அக்கினி என்ன? அதை தள்ளிவிடும் வேளையிலே உங்கள் மீது வந்து வாய்க்கும் ஓர் அக்கினி. Now, in the book of Revelation chapter 9, வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்தில் when the fifth trumpet was blown and judgment is revealed, 5ஆம் எக்காளம் ஊதப்பட்ட வேளையிலே அங்கே ஒரு நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது. this judgment is going to be directed at not at nature but at people. இந்த நியாய தீர்ப்பு இயற்கை மீது அல்ல, நேரடியாக மக்கள் மீதே இறங்குகிறது. God has been long suffering. தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து விட்டார். God has seen the devil run havoc. பிசாசு தலை விரித்து ஆடுகிறதை தேவன் கண்டு பொறுமையாக இருந்து விட்டார். God has had enough over the years. இத்தனை வருடங்களாக தேவன் பொறுத்திருந்தது போதும். Thousands and thousands of years God had waited in his mercy and loving kindness. தேவன் தாமே தம்முடைய இரக்கத்தாலும் காருண்யத்தாலும் ஆயிரமான வருடங்கள் பொறுத்திருந்து விட்டார். There's going to come a time when God's going to have to deal with it and do away with that wickedness.
இந்த காலம் ஒன்று வரப்போகிறது, தேவன் அந்த துன்மார்க்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஓர் காலம் அது. Most often when we see the works of the devil and the wickedness of the world, we say, where is God? Why is he not dealing with it? பல வேளையிலே பிசாசுடைய செயலையும் பூமியிலே பாவத்தின் பெருக்கத்தையும் காண வேளையிலே என்ன கேள்வி கேட்கிறோம்? தேவன் எங்கே இருக்கிறார்? Is he not seeing this wickedness? இந்த பாவத்தை அவர் காணவில்லையா? Does he not see the devil? பிசாசை அவர் பார்க்கவில்லையா? Is he not aware of the evil? தீமை இருக்கிறதே பூமியிலே, அதை கண்ணும் காணாமலா இருக்கிறார்? I tell you, my friend, he is aware. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவருக்கு தெரியும். He is fully aware of everything. அனைத்தை குறித்து நன்கு அவர் But அறிந்திருக்கிறார். he is a most merciful God. ஆனால் அவர் மிகுந்த இரக்கமுள்ள ஒரு He தேவன். wants men to turn to him. மக்கள் தன் பக்கமாக திருப்ப வேண்டும் என்று விரும்புகிற தேவன். Every person sitting in this place tonight இன்றைக்கு இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் is under the grace and the mercy of God. தேவனுடைய கிருபை இரக்கத்தின் கீழாக இருக்கிறீர்கள். The call and the voice of God comes to you so many times during your lifetime, தேவனுடைய சத்தமும் தேவனுடைய அழைப்பும் உங்கள் வாழ்க்கையிலே பல முறை உங்களுக்கு வந்து telling you கிடைக்கிறது. to turn from your sin and turn to the living God. பாவத்தை விட்டு திரும்பு, ஜீவனுள்ள தேவன் பக்கமாக திரும்பு என்கிற சத்தம் தான் அது. You're living under God's mercy. தேவனுடைய இரக்கத்தின் கீழாக நீங்கள் வாழ்கிறீர்கள். Don't think there is no God and he doesn't care. தேவன் ஒருவர் இல்லை, அவருக்கு இதை குறித்து கவலை இல்லை என்று எண்ண விட வேண்டாம். If you think like that, அப்படி எண்ணினால் one day you will see the wrath of God that comes upon the wicked. நாள் ஒன்று வருகிறது, துன்மார்க்கர் மீது இறங்கக்கூடிய தேவனுடைய கோபாக்கினையை காணத்தான் This is போகிறீர்கள். what chapter 9 is all about. 9ஆம் அதிகாரத்தில் அதுதான் It சொல்லப்படுகிறது. is the wrath of God that is poured out upon those who reject him. அவரை தள்ளி விடுகிற மக்கள் மீது கொட்டப்படுகிற தேவனுடைய கோபம் அது. Verse 1 says, 1ஆம் வசனம் I saw சொல்கிறது, a star fall from heaven unto the earth, and to him was given the key to the bottomless pit. வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன், அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. There is a disagreement about who or what the star is all about. அந்த நட்சத்திரம் இன்னது என்பதை குறித்து பல வேறுபட்ட கருத்துக்கள் காணப்படுகிறது. But let me tell you one thing. ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். The word, the star that I saw a star fall from heaven is more correctly translated as a star that had already fallen from heaven. வான பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரம் என்று இருக்கிறதே, அது சரியாக எப்படி மொழிபெயர்க்கப்பட்டு இருக்க வேண்டும்? ஏற்கனவே பூமியின் மேல் விழுந்து விட்ட ஓர் நட்சத்திரம் It is இருக்கிறது. talking about a fallen star. அதாவது விழுந்து போன ஓர் நட்சத்திரம். Also notice something about that star. அந்த நட்சத்திரத்தை குறித்து ஒரு குறிப்பை கவனியுங்கள். To him was given the key of the bottomless pit. அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் Now கொடுக்கப்பட்டது. it is very clear, I think, in the plain sense that that star is not the real star. It is a personality, a person. இந்த இடத்துல ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது. நட்சத்திரம் என்பது உண்மையான அந்த நட்சத்திரம் அல்ல, ஏதோ ஒரு நபரை குறிக்கக்கூடிய ஓர் வார்த்தை. It is referring to it as such. ஏதோ ஒரு நபரை அது குறிப்பிட்டு To காட்டுகிறது. him, to that star was given the key to the bottomless pit. அவனுக்கு, அதாவது அந்த நட்சத்திரத்திற்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. He opened the bottomless pit. அவன் பாதாள குழியை திறந்தான். There are several things said here that tells us what something about the star. அந்த நட்சத்திரத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. One, முதலாவது, this is a star that had already fallen. இந்த நட்சத்திரம் ஏற்கனவே விழுந்த ஒரு நட்சத்திரம். It is a person and not the real star. அது உண்மையான ஒரு நட்சத்திரம் அல்ல, அது ஒரு நபரை காட்டுகிற ஒன்று. The word star is only used to describe that person. நட்சத்திரம் என்கிற வார்த்தை ஏன் அங்கு உபயோகப்படுத்தப்படுகிறது? ஒரு நபரை வர்ணிக்கும்படியாக. Just like we say film star. எப்படி சினிமா நட்சத்திரம் என்று நாம் சொல்லுகிறோம், அது போல This star இந்த நட்சத்திரம் is a person. ஒரு நபர். இது Notice also that he has the key and he is acting intelligently. He is doing something. அவனுக்கு கையிலே ஒரு திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் ஒன்று செயல்படுகிறான், சுறுசுறுப்போடு இயங்குகிறான். பாருங்கள், He is acting as a person. ஒரு நபராக, மனிதனாக அங்கே He செயல்படுகிறான். is opening the bottomless pit. அந்த பாதாள குழி அவன் திறக்கிறான். And he has been the fact that the key has been given to him shows that some authority temporarily has been given to him. திறவுகோல் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லும் வேளையிலே என்ன அர்த்தமாகிறது? தற்காலிகமாக ஏதோ ஒரு அதிகாரம் அந்த நபருக்கு கொடுக்கப்பட்டது. And who is the star? யார் இந்த நட்சத்திரம்? Isaiah chapter 14 verse 12 talks about Satan. ஏசாயா 14:12
பிசாசை குறித்து சொல்லப்படுகிறது. Satan is described as the fallen star from heaven. பிசாசு தானே அங்கே வீழ்ந்து போன நட்சத்திரமாக காட்டப்படுகிறான். How art thou fallen from heaven, O Lucifer, the son of morning? How art thou cast down to the ground, which didst weaken the nations? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. In the same passage, in verse 15, it is said, Yet thou shalt be brought down to hell, to the sides of the pit. 15ஆம் வசனத்திலே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். Now Jesus himself in the New Testament told the disciples something about Satan. பிசாசை குறித்து இயேசுவானவரே புதிய ஏற்பாட்டிலே சீஷர்களுக்கு ஒன்றை சொன்னார். We always must try to look at what Jesus says about something. ஒரு காரியத்தை குறித்து இயேசு என்ன சொல்கிறார் என்பதை எப்பொழுதுமே நாம் கவனிக்க வேண்டும். It is always very helpful. அது எப்பொழுதும் நமக்கு உதவியாக இருக்கும். Jesus carries so much authority. இயேசுவானவருக்கு இயேசுவின் வார்த்தையில் அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. He said, I beheld Satan as lightning fall from heaven. பிசாசானவன் வானத்திலிருந்து மின்னலை போல கீழே விழுகிறதை நான் கண்டேன் என்று சொன்னார். He describes Satan like a star, a lightning fall from heaven. சாத்தானை குறித்து வர்ணிக்கும் வேளையிலே ஒரு மின்னலை போல நட்சத்திரத்தை போல மேலே இருந்து கீழே விழுந்ததாக வர்ணிக்கிறார். Now in the epistle of the apostle Paul, 2 Corinthians 11:14. 2 கொரிந்தியர் 11:14 அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபத்தில் The apostle Paul also describes Satan as someone who's an angel of light. பவுல் கூட பிசாசு சாத்தானை குறித்து வர்ணிக்கும் வேளையிலே ஒளியின் தூதன் என்று அவனை வர்ணிக்கிறார். Looking at all these things and the very plain description of verse 1 in chapter 9 of the book of Revelation. இவை அனைத்தையும் பார்த்து வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் நான் பார்க்கும்போது when we understand that it's a him, that's a person, என்ன தெளிப்படுகிறது? அவன் ஒரு நபர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். we also understand that it is a fallen person who has already fallen. மேலும் என்ன புரிந்து கொள்கிறோம்? ஏற்கனவே விழுந்து போன ஒரு நபர் இவன். we understand that that person must be Satan himself. என்ன புரிந்து கொள்கிறோம்? அந்த நபர் நிச்சயமாக சாத்தானே. Now the key to the bottomless pit is given to him. பாதாள குழியின் திறவுகோல் அவன் கையிலே கொடுக்கப்பட்டது. Now really the key to hell and death, Jesus said, belongs to him in Revelation 1:18. வெளிப்படுத்தல் 1:18 இயேசுவானவர் சொன்னார், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்கள் என் கையிலே இருக்கிறது என்றார். Jesus is in control. இயேசுவின் கையிலே தான் அவை அனைத்தும் இருக்கிறது. Why would Satan have the key to the bottomless pit? ஏன் பாதாள குழியின் திறவுகோல் பிசாசின் கையிலே வர வேண்டும்? There is just a temporary time in which Satan is given some authority. பிசாசுக்கு தானே தற்காலிகமாக கொஞ்சம் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. He is allowed to do something towards his own destruction. தன்னுடைய சொந்த அழிவிற்கென்று அவன் ஒன்றை செய்து கொள்ளும்படியாக சற்று அனுமதி கொடுக்கப்படுகிறது. He has some authority to do and freedom to do what he wants to do for some time. ஒரு சில காலங்களுக்கு தான் என்ன செய்ய விரும்புகிறானோ அதை செய்து கொள்வதற்கு கொஞ்சம் அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. But the authority itself, we will see, is very limited. He cannot go beyond a particular line. ஆனால் அந்த அதிகாரம் இருக்கிறதே ஒரு வரம்புக்குட்பட்டது. ஒரு கோட்டை தாண்டி அவனால் போக முடியாது. We've seen that in the Old Testament that God had done it before like that. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், ஆண்டவர் இதற்கு முன்பாக இப்படி செய்து இருக்கிறார். The devil came to God and talked about Joseph. I talked about Job. பிசாசு தேவனிடத்திலே வந்தான், சாத்தான் தேவனிடத்திலே வந்து யோபுவை குறித்து பேசினான். Complaining about Job. யோபுவை குறித்து புகார் சொல்லுகிறான். And wanting to tempt Job and wanting to work on Job. யோபுவை சோதிக்க அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிறான். There you see that God allows him to do that, only to a certain extent, with certain limitations, that he cannot touch him and touch his life. அங்க என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி, வரம்பை தாண்டி அவன் போய் விடாதபடிக்கு, அவனை தொடாதபடிக்கு அதிகாரம் கொடுக்கிறார். First he tells him not to touch him. முதலாவது தொட வேண்டாம் என்று சொல்லுகிறார். Not to touch him. அவனை தொட யோபை தொட வேண்டாம் என்று சொல்லுகிறார். So the devil goes and touches everything and destroys everything else. ஆகவே பிசாசு போகிறான், யோபுவை தவிர அவனுடைய மற்ற அனைத்தையும் தொடுகிறான். And but still Job is not moved. He is faithful to God. இன்னும் கூட யோபு பார்த்தால் அசைந்து கொடுக்கவில்லை, ஆண்டவர் மீது நம்பிக்கையாகவே இருக்கிறார். The devil comes back to God and says, look here, I need to touch him, then only he'll turn against you. சாத்தான் திரும்பமாக தேவனிடத்தில் வருகிறான், நான் அவனை தொட வேண்டும், அவனை தொட்டால் தான் அவன் விழுவான் என்று சொல்லுகிறான். So the second time
time the authority is given to even touch him. இரண்டாவது முறை அவனை தொடுவதற்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டது. But not to destroy his life. ஆனால் அவனுடைய உயிரை பறிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. Certain authority was given, it is a fact. அவனுக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது என்பது உண்மை. He was allowed to go to a certain extent. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செல்லும்படியாக அதிகாரம் அனுமதி அவனுக்கு உண்டு. Even though the Lord Jesus Christ himself has the key to the hell and the death. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் இயேசுவின் கையிலே இருந்த போதிலும், for the purposes of plans of God to be fulfilled in such a way that authority is given to devil to a limited extent for a time period. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு வரம்புக்குட்பட்டு எல்லைக்குட்பட்டு பிசாசின் கரத்திலே அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. He says that the devil opened the bottomless pit. என்ன சொல்லப்படுகிறது? அந்த பிசாசு பாதாள குழியை திறந்தான். What is the bottomless pit? இந்த பாதாள குழி என்றால் என்ன? Bottomless pit describes the entrance to the underworld. பாதாள குழி என்று சொல்லும் வேளையிலே எதை காட்டுகிறது? கீழிருக்கும் உலகத்திற்கு வழி அது. It is picturesquely described like a shaft, a dark tunnel going down and taking us to the underworld. எப்படி காட்டப்படுகிறது சொன்னால், ஒரு பெரிய சுரங்கத்திற்குள்ளாக சென்று அதன் பிறகு இன்னொரு உலகத்துக்குள்ளாக நுழைவதை போல இருக்கிறது. You know that tunnel like entry is what is called the bottomless pit. அந்த சுரங்க பாதையை போல ஒரு வழி இருக்கிறதே, அதுதான் அங்கே பாதாள குழி என்று சொல்லப்படுகிறது. And the devil opens it. பிசாசு அந்த வழியை திறக்கிறான். In the other New Testament passages, in some other places, Jesus himself refers to this place called the bottomless pit. இந்த பாதாள குழி என்பதை குறித்து புதிய ஏற்பாட்டில் ஒரு சில இடங்களிலே சொல்லப்படுகிறது. It is referred to in the book of Revelation 7 times. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 முறை சொல்லப்படுகிறது. But in the rest of the New Testament only twice. ஆனால் சுவிசேஷத்தின் மற்ற பகுதிகளிலே 2 முறை தான் வருகிறது. புதிய ஏற்பாட்டின் மற்ற பகுதியிலே. And among the 2 times, both times it is translated as deep. 2 முறையும் எப்படி என்று வருகிறது? அந்த வார்த்தை ஆழமான என்கிற அர்த்தத்தோடு. Remember that one time that Jesus was commanding the devils to leave, demons to leave. ஒரு முறை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசுவானவர் பிசாசுகளை பார்த்து வெளியே போய் என்று கட்டளையிட்டார். That demons were pleading with Jesus, asking him not to send them to the deep, out into the deep, and torment them before their time. இந்த பிசாசின் கூட்டம் தானே இயேசுவை பார்த்து, தயவு செய்து எங்களை வேதனை உள்ள அந்த ஆழமான இடத்திற்கு அனுப்பிவிட வேண்டாம் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டன. So we know from these things that the bottomless pit is the abode of the devil and his demons. ஆகவே இந்த பாதாள குழி என்பது என்ன? பிசாசுகளும் அவனுடைய சகாக்களும் தங்கி இருக்கக்கூடிய ஓர் ஸ்தலம். That is where they will be put. அவைகள் அங்கேதான் போடப்படும். That is a place designated for them. அவைகளுக்கு என்று நியமிக்கப்பட்ட ஓர் இடம் அது. That is a place of torment. அது மிகவும் வாதைக்குள்ளான ஓர் இடம். The devils don't want to go there. பிசாசுகளுக்கு அங்கே போக விருப்பம் இல்லை. They are telling Jesus, don't send us there before our time. There is a time coming for us to go there, but don't send us there now. பிசாசுகள் இயேசுவை பார்த்து சொல்லுகின்றன, இப்போது எங்களை அங்கே அனுப்பிவிட வேண்டாம், நாங்கள் அங்கே போக வேண்டிய ஒரு காலம் வருகிறது, அப்பொழுது நாங்கள் போகிறோம், இப்போது வேண்டாம். The devil knows his destiny. பிசாசுக்கு தன்னுடைய தலையெழுத்து நன்கு தெரியும். Lot of times people don't know their destiny. பல மக்களுக்கு தான் தங்களுடைய தலையெழுத்து சரியாக தெரியாது. Somebody said one time, ஒரு முறை ஒருவர் சொன்னார், oh, how can God make hell? ஆண்டவர் எப்படிங்க நரகத்தை படைக்க How முடியும்? can he make that lake of fire? எப்படி அவர் அந்த அக்கினி கடலை உருவாக்க To put முடியும்? human beings in the lake of fire? என்ன மனுஷன் அக்கினி கடலை If போடுறதுக்கு he is really உருவாக்கினார்? God, how can he do such a horrible thing? ஆண்டவர் இவ்வளவு கொடுமையான காரியத்தை செய்ய முடியாதே. What they don't understand is அவர்கள் என்ன புரிந்து கொள்ளவில்லை that என்றால், for man God made heaven. மனிதனுக்கென்று தேவன் பரலோகத்தை தான் உருவாக்கினார். Hell, the lake of fire, was not made for man. நரகம், அக்கினி கடல் மனிதனுக்கென்று படைக்கப்பட்டது அல்ல. It was made for the devil and his demonic host. பிசாசுக்கும் அவனுடைய கூட்டத்திற்கும் படைக்கப்பட்டது என்று. But it's a fact that though it is made for demons and Satan, some people will also go there with him because that's who they want to follow. பிசாசுக்கும் அவனுடைய சகாக்களுக்கும் அது படைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில மக்களும் அதில் உள்ளே போவார்கள்.
ஏன்? அவனை பின்பற்றினபடினால் தான். The ones who love Jesus will go where he is. இயேசுவை நேசிக்கிறவர்கள் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே போவார்கள். The others choose hell by their choice, by their persistence. ஆனால் மற்றவர்களோ தங்களுடைய சித்தத்தை பயன்படுத்தி எனக்கு நரகம்தான் வேண்டும் என்று தெரிந்து கொண்டார்கள். So when this bottomless pit is open, ஆகவே இந்த பாதாள குழி திறக்கப்பட்ட there வேளையில் arose a smoke out of the pit as the smoke of a great furnace. பெரும் ஜூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. It is not smoke itself or fire itself, it is as smoke, it says. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புகை அல்ல, புகையை போல ஒன்று எழும்பிற்று என்று John is சொல்லப்படுகிறது. trying to describe what he saw. யோவான் தான் என்ன கண்டாரோ அதை விளக்க பார்க்கிறார். He says that as the bottomless pit was opened, there erupted something like a great volcano, it looked like. அவர் பாதாள குழியை திறந்தான். திறந்த உடனேயே எரி மலையை போல ஒன்று அங்கே வெளிப்பட்டது என்று The sun சொல்கிறார். and the air was darkened by the smoke that comes out of the pit. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. Verse 3 gives us some more information. மூன்றாம் வசனம் மேலும் சில விவரங்களை நமக்கு 3 காட்டுகிறது. and 4. மூன்றும் நான்கும். There came out of the smoke locusts upon the earth, and unto them was given power as the scorpions of the earth have power. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. And it was commanded them that they should not hurt the grass of the earth, neither any green thing, neither any tree, but only those men which have not the seal of God in their foreheads. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. Now I've heard the most ridiculous descriptions about what the locusts are. இந்த வெட்டுக்கிளிகள் என்னவாக இருக்கக்கூடும் என்பதை குறித்து பரிகாசத்திற்குரிய ஒரு விளக்கத்தை நிறைய விளக்கங்கள். There's a lot of, they venture into a lot of descriptions. பலவிதமான விளக்கங்களை அவர்கள் கொடுக்கிறார்கள். And if you try hard enough, you can come up with more explanations. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சித்தா இன்னும் பல விளக்கங்கள் கிடைக்கும். You can find something that fits the description that of the locusts given here. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே வெட்டுக்கிளிகள், அதற்கு ஒப்பான சில காரியங்களை தாராளமாக நாம் கண்டுபிடிக்க முடியும். But it is better to stick with the Bible as close as possible. ஆனால் முடிந்த அளவுக்கு வேதத்தோடு ஒட்டிக்கொள்வது நல்லது. And play with our imaginations only to ourselves, not not preach it. கற்பனையை கொண்டு நமக்குள்ளாகவே நாம் விளையாடிக் கொள்ளலாமே ஒழிய மற்றவர்களுக்கு அதை பிரசங்கித்து விடக்கூடாது. Now what the Bible says is what we know. வேதம் என்ன சொல்கிறதோ அதுதான் நமக்கு தெரியும். It says they are locusts. என்ன சொல்கிறது? வெட்டுக்கிளிகள் என்று சொல்கிறது. That will come upon the earth. பூமியின் மேல் அவைகள் வரும். Out of the bottomless pit, released out of that smoke. அந்த பாதாள குழியிலிருந்து புகை வந்ததே, அதிலிருந்து அவைகள் வந்தது. They are given power. அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. Power not to hurt the green of the earth or any such thing, but to hurt only those who do not have God's protection. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அதிகாரம். Many things that are described in the book of Revelation during the time of tribulation, the judgments during the time of tribulation, very strongly resembles the judgment given to the people of Egypt by God during Moses' time. வெளிப்படுத்தின விசேஷத்திலே வருகிறதே இந்த தண்டனைகள் அல்லது இந்த ஆக்கினைகள், இந்த நியாயத்தீர்ப்புகள், இவைகள் பார்க்கும்போது ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டிலே எகிப்தின் மக்கள் மீது வந்ததே அந்த வாதைகளுக்கு ஒப்பாகத்தான் இவைகள் இருக்கின்றன. So much so that many Bible scholars that do not really believe in the Bible the literal way, in a literal way, இது நிமித்தமாக என்ன ஆயிற்று? பல வேத வல்லுனர்கள் வேதத்தை அப்படியே நம்புவதில்லை. And they do not believe that these things are really going to happen. இந்த காரியங்கள் உண்மையாக நடக்க போகிறது என்று அவர்கள் நம்புவது இல்லை. They have gone as far as to say that John was just having a dream in which he was seeing all those things that he had read about in the book of Exodus, and he's just having a scary nightmare. That's all. யோவான் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு கனவு கண்டார். எகிப்திலே நடந்த காரியங்கள் எல்லாம் இவர் மனதுக்கு வந்தது. அந்த கனவிலே அவர் பயந்து அலறி ஏதோ ஒரு காட்சியை கண்டார். That's all it is. It's unbelievable. It can't happen like it is written. இப்ப எழுதப்பட்டபடி நடக்குமா என்ன நம்பவே முடியாது. அவர் ஏதோ கற்பனையாக எழுதினார். He's just having a dream about all these things are going to happen all over again. இந்த காரியம் எல்லாம் ஒருவேளை நடந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி அவர் சொப்பனம் கண்டு கொண்டிருந்தார். அதை அப்படியே எழுதிட்டார். That's what they say. அவங்க அப்படிதான் சொல்றாங்க. Now the locusts
if you remember, were one of the plagues of Moses' time upon Egypt. வெட்டுக்கிளிகள் பற்றி நமக்கு நன்றாக தெரியும். எகிப்திலே மோசேயினால் வந்த வாதைகளிலே ஒன்று. In Exodus chapter 10 verses 14 and 15 we read about the locusts that came upon Egypt. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனங்களிலே வெட்டுக்கிளியின் வாதையை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். But those locusts are different from the locusts described here. ஆனால் அங்கே சொல்லப்பட்ட வெட்டுக்கிளிகள் வேற, இங்கே காட்டப்படுகிற வெட்டுக்கிளிகள் வேற. Those locusts, it says, ate every herb in the land and all the fruit of the trees which the hail had left. அந்த வெட்டுக்கிளிகளை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லப்படுகிறது? பெருமழைக்கு தப்பின அனைத்து புல் பூண்டுகள் அனைத்தையும் இந்த வெட்டுக்கிளிகள் தின்று தீர்த்தன. So much so that when the locusts got through doing their job, there was not anything left in the trees or the herb of the field. வெட்டுக்கிளிகள் தாங்க சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்தால் பூமியிலே பச்சை பசேலென்று எதுவுமே காணப்படாத அளவுக்கு அப்படி ஆயிடுச்சு. Just simply got into the land of Egypt and wiped out the whole place, ate all their fruits and ate all of the green. எகிப்திலே அவைகள் நுழைந்தன, பச்சை பசேலென்று காணப்படுகிற அனைத்தையும் அவைகள் தின்று தீர்த்து விட்டன. But the locusts of the book of Revelation chapter 9, ஆனால் வெளிப்படுத்தல் 9 சொல்லப்பட்டிருக்கிற வெட்டுக்கிளிகள், these are ones that have specifically been commanded not to hurt the trees or the green grass. இந்த வெட்டுக்கிளிகளுக்கு குறிப்பாக கட்டளை கொடுக்கப்படுகிறது, பசுமையான புல்லையும் மரத்தையும் எந்த பூண்டையும் சேதப்படுத்தாதே. They are to hurt only those men that do not have the seal of God in their foreheads. தேவனுடைய முத்திரையை தங்கள் நெற்றியிலே தரித்திராத மக்களை சேதப்படுத்தத்தான் அவைகளுக்கு The உத்தரவு. seal of God refers to the protection of God upon a person. தேவனுடைய முத்திரை என்று சொல்லும்போது எதை குறிப்பிடுகிறது? ஒரு மனிதன் மீது காணப்படுகிற தேவனுடைய பாதுகாப்பு. How many of you know you have the seal of God? எத்தனை பேருக்கு தெரியும் உங்கள் மீது தேவனுடைய முத்திரை இருக்கிறது என்று? You and I have the seal of God. உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய முத்திரை இருக்கிறது. An invisible seal. அதாவது கண்ணுக்கு புலப்படாத ஒரு The முத்திரை. devil can see that seal. பிசாசு அதை பார்க்க The முடியும். devil knows that we are sealed for protection. பாதுகாப்பிற்கு நாம் முத்திரிக்கப்பட்டோம் என்று பிசாசுக்கு நன்கு தெரியும். Ephesians chapter 1 எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் describes that seal. அந்த முத்திரையை குறித்து வர்ணிக்கப்படுகிறது. Chapter 1 verse 13. 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். In whom ye also trusted after that ye heard the word of truth, the gospel of your salvation, in whom also after that ye believed you were sealed with the Holy Spirit of promise. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். You were sealed with the Holy Spirit of promise. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். Holy Spirit is a seal of protection. பரிசுத்த ஆவியானவர் பாதுகாப்பின் முத்திரை. How many of you have the Holy Spirit living in you? எத்தனை பேருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிறார்? I tell you, the Holy Spirit is just like a seal. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு முத்திரையை போல. Seal of God's approval and protection upon your life. தேவன் உங்களை அங்கீகரித்தார், பாதுகாக்கிறார் என்பதற்கு தேவனுடைய ஒரு முத்திரை. Seal showing that you belong to God. நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை காட்டும் ஒரு முத்திரை. God has sealed you now for protection. பாதுகாப்பிற்கென்று தேவன் இப்போதே உங்களை முத்தரித்து விட்டார். God has sealed you now for healing. சுகத்திற்கென்று தேவன் உங்களை முத்தரித்து விட்டார். God has sealed you now for ultimate redemption. கடைசியிலே உங்களை மீட்பதற்கென்று தேவன் உங்களை முத்தரித்து விட்டார். You have the seal of God upon your life. உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய முத்திரை இருக்கிறது. Another verse, Ephesians chapter 4 verse 30 also talks about the Holy Spirit, which is a seal. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4:30 4:30 முத்திரை குறித்து சொல்லப்படுகிறது. Again the Holy Spirit is a seal. அங்கேயும் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியின் முத்திரை. It says, grieve not the Holy Spirit of God, whereby ye are sealed unto the day of redemption. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். We have received a seal now. இப்போது நாம் ஒரு முத்திரை பெற்றிருக்கிறோம். That seal shows that we are going to be redeemed. அந்த முத்திரை எதை காட்டுகிறது? நாள் ஒன்று வருகிறது, நாம் மீட்கப்படுவோம். We belong to God. நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். Regardless of what age we live in. எந்த யுகத்தில் வாழ்கிறோம் என்பதை கருத்தில் கொள்ளாமல் we can always know that God always knows who are his own. அவருக்கு சொந்தமானவர்கள் யார் என்பது தேவனுக்கு நன்கு தெரியும். In this day and age God knows who are his. இந்த யுகத்திலே அவருக்கு சொந்தமானவர்கள் யார் ஆண்டவருக்கு தெரியும். Does he know that? அவருக்கு தெரியுமா தெரியாது? Does God know? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாது? He always will protect you. எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பார். His hand will be upon you. அவர் கரம் உங்கள் மீது இருக்கும். He knows
the ones that belong to him. அவருக்கு சொந்தமானவர்கள் யார் என்பது அவருக்கு நன்கு தெரியும். This is the most beautiful thing about belonging to Christ. கிறிஸ்துவுக்கு சொந்தமாக இருப்பதில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இதுதான். The reality of God's protection is upon us. தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. We have a fence around us. நம்மை சுற்றிலும் ஒரு வேலி. You ask most Christian people, they don't see the fence. பல கிறிஸ்தவர்களை கேளுங்கள், அவர்களுக்கு வேலியே தெரியாது. You ask the devil, he'll tell you about the fence. பிசாசை கேளுங்க, அவனுக்கு அவன் உண்மையை சொல்லுவான். He came, looked at Job and he said, oh, you got a fence around him, God. யோபை பார்க்க வந்தான், சொல்லுகிறான், ஓ தேவனே, யோபை சுற்றி வேலி போட்டு வைத்திருக்கிறீரே. Job didn't see the fence. யோபு முத்திரை வேலியை பார்க்கவில்லை. Problem with Job was he didn't know there was a fence around him. யோபுவிடத்தில் இருந்த பிரச்சனை என்ன? தன்னை சுற்றி வேலி இருக்கிறது அவருக்கே தெரியாது. I think sometimes that if believers know half the truth that the devil knows, they'll be greater believers. நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், பிசாசுக்கு தெரிந்திருக்கக்கூடிய சத்தியத்திலே பாதி சத்தியம் விசுவாசிக்கு தெரிந்திருக்கும் என்று சொன்னால் இவர்கள் பெரிய ஆளாக இருப்பார்கள். You know, Balaam tries to prophesy and hurt the people of God. பிலேயாம் தானே தீர்க்கதரிசனம் சொல்லி தேவனுடைய மக்களை கெடுக்க பார்க்கிறான். But then when he tries to curse them, ஆனால் அவளை சபிக்க முற்படும் when he வேளையிலே opens his mouth, he can only bless them. வாயை திறக்கிறான், ஆசீர்வாதம் தான் வருகிறது. He stops again and tries to start all over again. திருத்தி வாயை மூடுகிறான், சபிக்க வேண்டும் என்று வாயை And his திறக்கிறான். mouth comes out with blessings. ஆனால் சாபத்திற்கு பதில் வாயில ஆசீர்வாதம் தான் He வருகிறது. says, how can I curse God's people? தேவனுடைய மக்களை நான் சபிப்பது எப்படி? How can I curse the ones that God has blessed? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவளை நான் சபிப்பது எப்படி? You look at the believers today. இன்னைக்கு விசுவாசிகளை பாருங்க. They say, oh brother, they're doing witchcraft on ஓ me. சகோதரி, எனக்கு பிலிசூனி செய்றாங்க. I tell you, if you know any better, the witchcraft doctor will know and the devils behind him will know who you are. ஆனால் நீங்கள் தேவனை அறிந்து வைத்திருப்பீர்கள் சொன்னால் பிலிசூனியத்திற்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும் உங்களுக்கு பின்னாலே யார் இருக்கிறது என்று. And we don't know that. That's the problem. நமக்கு தான் அது We தெரியவில்லை. are so afraid about that witchcraft. பிலிசூனியத்தை பத்தி அவ்வளவு நடுக்கம். We are so afraid about the witch doctors. இந்த மந்திரவாதிகளை பத்தி அவ்வளவு பயம் நமக்கு. And somehow preachers also preach that fear more. பிரசங்கியாளரும் பாருங்க, அது ரொம்ப பயமுறுத்தி. Oh, someone has done something to ஓ you. உனக்கு யாரோ ஒன்னு செய்துட்டாங்க. Some dark cloud is over ஏதோ you. மேல கருப்பு மேகம் இருக்குது. You know, this is their ministry. இதுதான் இவங்க ஊழியம். You know, so they tell you there's a dark cloud and they tell the dark cloud to go. அதனால கருப்பு மேகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, கருப்பு மேகம் போ என்பார்கள். And the people are all confused. மக்களுக்கு பயங்கர குழப்பம் So இப்போ. they think, well, you know, the devil really has got me. அவங்க என்ன சொல்றாங்க நினைக்கிறாங்க, பிசாசு உண்மையாலுமே என்ன பிடிச்சிட்டான். But if you go to passages like Balaam and him trying to curse God's people, ஆனால் பிலேயாம் தேவனுடைய மக்களை சபிக்க முற்பட்டார் அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது, that is one of the most revealing passages I've read in the scriptures about who we are in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் யாராக இருக்கிறோம் என்பதை குறித்து வெளிப்படுத்தக்கூடிய அருமையான ஒரு பகுதி அது. I have preached about who we are in Christ from Balaam. பிலேயாமிலே இருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் யாராக இருக்கிறோம் என்று Balaam பேசியிருக்கிறேன். says such beautiful things about who God's people are. தேவனுடைய மக்கள் யார் என்பதை குறித்து பிலேயாம் மிகவும் அழகாக சொல்லுகிறான். One Bible scholar says ஒரு வேத வல்லுனர் சொல்லுகிறார், that when he looked from that mountain top upon God's people that were camped, மலை உச்சியின் மேலே இருந்து தேவனுடைய மக்கள் முகாமிட்டிருந்தார்களே, பாளையம் இறங்கியிருந்தார்களே, அதை அவன் தூரத்திலிருந்து பார்த்த வேளையில் God had told them to park and camp in particular way. One tribe here, another tribe here, specified where everyone must be exactly in position. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து ஒவ்வொரு கோத்திரமும் இங்கேதான் பாளையம் இறங்க வேண்டும், அங்கேதான் பாளையம் இறங்க வேண்டும் என்று குறிப்பாக சொல்லி இருந்தார். So according to God's design, if they camped, ஆகவே தேவன் சொன்னபடியே, தேவன் வடிவமைத்தபடியே அவர்கள் பாளையம் இறங்கினார். this Bible scholar says that from the mountain top it looked like a big giant cross. என்ன வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள், மலையின் உச்சியின் மீது உச்சியில் இருந்து பார்க்கும்போது பெரிய ராட்சத சிலுவையை போல அந்த காட்சி தெரிகிறது. Big cross is all Balaam could see. பிலேயாம் பார்க்கக்கூடியதான மிகப்பெரிய சிலுவை தான் That is தெரிந்தது. why instead of cursing God's people, he is prophesying about the coming Messiah from the top of the mountain. அதனால தான் மக்களை சபிப்பதற்கு பதிலாக வரப்போகிற மேசியாவை குறித்து இவன் தீர்க்கதரிசனமாக சொல்லிவிட்டான். Hello, இருக்கிறீங்களா? are you there? Are you there? இருக்கிறீங்களா இல்லையா? If you are there, say an amen. இருந்தால் ஆமென் சொல்லுங்கள். I tell you, every mouth that comes to curse you will not be able to do it. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை சபிக்கும்படியாக எழும்புகிற எல்லா வாயும் அடைப்படும்.
Every weapon that forms against you will not prosper. உங்களுக்கு விரோதமாக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. God will shut that mouth. ஆண்டவர் அந்த வாயை அடைப்பார். Who you are in Christ is greater than what the devil can do for you. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அது பிசாசு செய்வதை காட்டிலும் உயர்ந்த In every generation God knows who are his own. ஒவ்வொரு தலைமுறையிலும் தமக்கு சொந்தமானவர்கள் யார் என்பது ஆண்டவருக்கு தெரியும். He knows. அவருக்கு தெரியும். Now for the church he's got the seal of the Holy Spirit in us. இப்பொழுது சபையிலே தானே பரிசுத்த ஆவி என்னும் முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Go to one more verse in 2 Timothy. 2 தீமோத்தேயு இன்னொரு வசனத்துக்கு செல்வோம். 2 Timothy 2:19. 2 தீமோத்தேயு 2:19. Nevertheless the foundation of God standeth sure, having this seal, the Lord knoweth them that are his. மேலும் ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். Everybody say this, lifting up your hands. கரத்தை உயர்த்தி எல்லோரும் சொல்லுங்கள். That Lord knows them that are his. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். The Lord knows them that are his. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். Praise God. கர்த்தருக்கு You ஸ்தோத்திரம். got to say that until you get it inside. அது உள்ளே பதிகிற வரைக்கும் அதை சொல்லிக்கொண்டே இருக்க The வேண்டும். Lord knows him that is those that are his. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். So when these things happen, ஆகவே இந்த காரியங்கள் நடக்கும் வேளையில் they will be able to hurt only those that don't have the protective seal of God. தேவனுடைய பாதுகாப்பு என்னும் முத்திரையை பெறாதவர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். The ones that are saved and have the seal of God, ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய முத்திரையை பெற்றவர்கள் they will be protected from this. இதிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். They will be protected from what the devil can do to them. பிசாசு என்ன செய்ய கூடுமோ அதிலிருந்து இவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். Because the hurt and the damage that is going to come upon the people is a judgment of God upon those who reject him, not upon the believers. காரணம் மக்களுக்கு வரப்போகிற நாசங்கள் மோசங்கள் தானே தேவனுடைய நியாய தீர்ப்பாக அவைகள் வந்து இறங்குகின்றன. So it is not aimed at God's own people. ஆகவே தேவனுடைய மக்கள் மீது வரக்கூடியவைகள் அவைகள் அல்ல. Many people think that we will go through the tribulation and God through the tribulation will purify us and make us a little better so that we can be heaven worthy. பலர் என்ன நினைக்கிறார்கள், உபத்திரவ காலத்திலே நாமும் இருப்போம், அந்த கஷ்டத்தை அனுபவிப்போம். எதற்காக கஷ்டம் அனுபவிக்க வேண்டும்? பரலோகத்திற்கு போய் சேர்வதற்கு இன்னும் அதிக பாத்திரராக நாம் மாறுவதற்கு ஆண்டவர் அப்படி செய்கிறார். One of the things that they strongly believe is that you will go through much tribulation during the tribulation period, which is going to make you better. அவர்கள் நம்புகிற பல காரியங்களை ஒன்று, உபத்திரவ காலத்தில் ஏராளமான உபத்திரவத்தை நீ சகிப்பாய், அனுபவிக்க வேண்டிய வரும், அப்பொழுதுதான் நான் பரலோகத்துக்கு பாத்திரனாக நீ மாற முடியும். Now the simple fact is, உண்மை என்னவென்று சொன்னால், the time of tribulation is a time of God's judgment upon the people that reject him. உபத்திரவ காலத்திலே வருகிறதே அந்த தண்டனைகள் தேவனுடைய கோபாக்கினை, தேவனை தள்ளிவிட்டவர்கள் மீது வரக்கூடியவைகள் அவைகள். It is not aimed at perfecting and purifying and sanctifying God's people. தேவனுடைய மக்களை பூரணப்படுத்த, பரிசுத்தப்படுத்த, தூய்மைப்படுத்த வரக்கூடிய தண்டனைகள் அல்ல அவைகள். God has got better methods at purifying and sanctifying his own people. தன்னுடைய சொந்த மக்களை சுத்திகரிக்க ஆண்டவருக்கு இன்னும் நல்ல முறைகள் எத்தனையோ இருக்கிறது. He doesn't have to do it through this. இப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. Now let's go on a little further. மேலும் செல்லுவோம். Revelation 9. 9. And to them it was given the key that they should not kill them, but they should be tormented 5 months. அவைகள் அவளை கொல்லாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. And the torment was as the torment of a scorpion when he striketh a man. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் பொழுது உண்டாகும் வேதனை. Let me say something about the torment of the locusts. இந்த வெட்டுக்கிளிகளின் வேதனை குறித்து உங்களுக்கு ஒன்று நான் சொல்லட்டும். There are certain limitations placed by God upon these locusts. இந்த வெட்டுக்கிளிகளுக்கு தேவன் தானே ஒரு சில வரம்புகளை கொடுத்திருக்கிறார். ஒரு வரம்பு, they are to torment only those that have not the seal of God. தேவனுடைய முத்திரையை பெறாதவர்களை தான் இவைகள் வேதனைப்படுத்த முடியும். Secondly, இரண்டாவது, they can only torment but they cannot kill. வேதனைப்படுத்தத்தான் முடியுமே ஒழிய கொல்ல முடியாது. Thirdly, மூன்றாவது, the period of torment is limited to 5 months only. வேதனையின் காலம்
அளவு குறிக்கப்படுகிறது 5 மாதம் மாத்திரம்தான். Once again, God's mercy and grace is very evident here. திரும்பமாக என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய இரக்கமும் அன்பும் அங்கே வெளிப்படுகிறது. Why is he allowing these things to happen? ஏன் இந்த காரியங்கள் நடக்கும்படி அனுமதி கொடுக்கிறார்? Why is this torment allowed? ஏன் இந்த வேதனை அனுமதிக்கப்பட்டது? So that the people can be awakened மக்கள் விழிக்கும்படியாக, to the evil and the atrocities of the devil and the dark powers. பிசாசும் அவனுடைய சக்திகளும் அந்தகார சக்திகளும் செய்கிறார்களே பலவிதமான பாவங்கள், அதை மக்கள் புரிந்து So கொள்ளும்படியாக, that people can turn to God. மக்கள் தேவன் பக்கமாக திரும்பும்படி. This judgment was to turn people to God. இந்த நியாயத்தீர்ப்பு எதற்காக? மக்கள் தேவன் பக்கமாக திரும்பத்தான். God doesn't want to kill them. தேவன் அவளை கொல்ல God விரும்பவில்லை, wants to save them. அவளை ரட்சிக்க That விரும்புகிறார். is why he says, don't kill. ஆகவே தான் சொன்னார், அவளை கொல்லாதே, You cannot kill. கொல்ல முடியாது. And also only 5 months and no more. மேலும் 5 மாதங்கள் தான், அதுக்கு மேல கிடையாது. It is all part of God's mercy and love and grace. தேவனுடைய கிருபை, இரக்கம், அன்பினாலே இவைகள் And நடக்கின்றன. in those days, verse 6, 6ஆம் வசனம், அந்நாட்களில் men will seek death and will not find it. மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காதிருப்பார்கள். The locusts coming out and doing all these things will hurt people so much that they'll want to kill themselves, can commit suicide. இந்த வெட்டுக்கிளிகள் மக்களை வந்து வேதனைப்படுத்துகிறபடினாலே மக்கள் தங்களை உயிரை மாய்த்துக் கொள்ள விரும்புவார்கள். But they can't die. ஆனால் சாக முடியாது. They'll find out that it's not in their hands. தங்கள் கையிலே தங்கள் உயிர் இல்லை என்பதை கண்டுபிடிப்பார்கள். You know, they're going to find out that they cannot die. தாங்கள் சாக முடியாது என்பதை They will seek கண்டுகொள்வார்கள். death and they will not find it. சாவை தேடியும் காண They மாட்டார்கள். will desire to die and death shall flee from them. சாவை விரும்புவார்கள், ஆனால் மரணம் இவர்களை விட்டு பறந்து போகும். Isn't that something? அற்புதமாக இருக்கிறது. Look at the mercy of God and the hardness of man's heart. தேவனுடைய இரக்கத்தையும் மனிதனுடைய கடினமான உள்ளத்தையும் பாருங்கள். God's mercy says, தேவனுடைய இரக்கம் சொல்கிறது, don't kill him, let him turn to me. அவனை கொல்லாதே, என் பக்கமாக அவன் திரும்பட்டும். I want him to turn to me. அவன் என் பக்கம் திரும்ப விரும்புகிறேன். That's all. அவ்வளவுதான். But man's heart says, ஆனால் மனிதனுடைய உள்ளம் என்ன சொல்கிறது? I would rather die and kill myself than turn to God. ஆண்டவர் பக்கமா திரும்பறதுக்கு பதிலா நான் செத்து மடிகிறேன். All he's got to do is, instead of seeking death, he's got to seek God. அவன் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? சாவை தேடுவதற்கு பதில் தேவனை தேடினால் போதும். But he's not doing it. ஆனால் அவன் அதைத்தான் செய்யவில்லை. He's so hardened in his heart with his sinful lifestyle that he's seeking death rather than seeking God. பாவத்தினாலே உள்ளம் கடினப்பட்டிருக்கிறபடினாலே தேவனை தேடுவதற்கு பதில் மரணத்தை அவன் தேடி Just ஓடுகிறான். like Egypt and Pharaoh and his people. எப்படி எகிப்தியர்களும் பார்வோனும் அவனுடைய ஆட்களும் செய்ததை போல Their heart was hardened. உள்ளம் கடினப்பட்டது. Verse 7. 7ஆம் And the வசனம், shape of the locust was like unto the horses prepared unto battle. அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு The ஒப்பாயிருந்தது. description of this horrible creature is given here. An 8-fold description is given. இந்த பயங்கரமான இந்த பிராணியை குறித்த ஒரு வர்ணனை சொல்லப்படுகிறது. 8 விதமான வர்ணனைகள் காட்டப்படுகின்றன. Let me just mention them. அதை சொல்லிவிட்டு போகிறேன். It says they are like horses prepared into battle. யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரையை போல் இருந்தது. Their heads were things that looked like men's faces. அவையுடைய முகங்கள் மனிதனுடைய முகங்களை போல் இருந்தது. Faces looked like men's faces. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. Their hair looked like women's hair. அவளுடைய கூந்தல்கள் ஸ்திரீயுடைய கூந்தல் போல் இருந்தது. Teeth looked like the teeth of lions. அவளுடைய பற்கள் சிங்கங்களின் பற்களை போல் இருந்தது. They had breastplates that looks like made of iron. இரும்பு கவசங்களை போல மார்க்கவசங்கள் இருந்தன. Sound of their wings was like chariots going to battle. அவளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்துக்கு ஓடுகிற அநேக குதிரைகள் போன்ற ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாக இருந்தது. They had tails like scorpions' tails. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களை பெற்றிருந்தன. I don't know what John saw. யோவான் என்ன கண்டார் எனக்கு தெரியாது. That must have been terrible what he saw. கண்டது அவருக்கு படு பயங்கரமாக Women's இருந்திருக்க hair, வேண்டும். man's face, lion's teeth. என்ன சொல்லப்படுது? ஸ்திரீனுடைய கூந்தல் சிங்கத்தின் பற்களை போல இருந்தது, மனிதனுடைய முகத்தை போல இருந்தது. Horrible creature. பயங்கரமான ஒரு பிராணி. Now the devil, we know the Bible says, comes as an angel of light. He has some good appearances. He puts on a show sometimes. பிசாசு தானே வேத புத்தகம் சொல்லி சில வேளையிலே நல்ல தோற்றத்தோட வருகிறான். உதாரணமாக ஒளியின் தூதன் வேஷத்தை கூட Looks like an angel. அவன் தூதனை போல Looks so வருகிறான். good. பார்ப்பதற்கு அருமையாக இருப்பான். But on that day, ஆனால் அந்த நாளிலே the devil's real ugliness will be seen through that creature. பிசாசினுடைய உண்மையான அசிங்கம்
அந்த பிராணியிலே வெளிப்படும். The ugliness of the devil will really be seen. பிசாசுடைய அசிங்கம் அதிலே உண்மையாக வெளிப்பட்டு விடும். It will be a horror show as they witness the devil and his power and his ugliness and meanness. பிசாசையும் அவனுடைய வல்லமையும் அவனுடைய அசிங்கத்தையும் பார்க்கும் வேளையிலே மக்களுக்கு பயங்கரமாக இருக்கும். Many Bible scholars believe பல வேத வல்லுநர்கள் என்ன that விசுவாசிக்கிறார்கள்? this fifth trumpet judgment will be a judgment of demonic oppression upon people in a tremendous way. ஐந்தாம் எக்கால நியாய தீர்ப்பு என்பது மக்கள் மீது பிசாசானவனால் வரக்கூடிய பாதைகளால் வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு. The bottomless pit, the hell is turned loose. பாதாளத்தின் படுகுழியாகப்பட்டது அவிழ்த்து விடப்படுகிறது. And the devil runs havoc. பிசாசு தலை விரித்தாடுகிறான். What is the purpose of this torment for 5 months? 5 மாதங்கள் இப்படி ஒரு வாதை வருகிறது, அது நோக்கம் தான் என்ன? One, முதலாவது, it is to show the heart of it is to show to man what the heart of the unsaved man is like. ரட்சிக்கப்படாத மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை அது காட்டும். God wants to show to man what his heart is like. மனிதனுக்கு ஆண்டவர் காட்ட விரும்புகிறார் உள்ளம் இப்படி இருக்கிறது என்று. God wants to show the true nature of man. மனிதனுடைய உண்மையான சுபாவத்தை காட்ட ஆண்டவர் விரும்புகிறார். The book of Revelation, one of the great themes of the book of Revelation is the true nature of man's heart is revealed. வெளிப்படுத்த விசேஷத்தின் பல நோக்கங்களே ஒரு நோக்கம் மனிதனுடைய உண்மையான உள்ள நிலைமை வெளிப்படுத்தப்படுகிறது. Isn't it amazing that civilization and culture and all the good things that we have that we put on sometimes hides the true nature of man, that we are not able to see it. ஆச்சரியமான காரியம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நாகரிகம் இவ்வளவு வளர்ந்திருக்கிறது, அருமையான உடையை உடுக்கிறோம், பல காரியங்களை போட்டு அலங்கரித்துக் கொள்கிறோம். இவைகள் அனைத்தும் மனுஷனுடைய உள்ளான வேஷத்தை மூடி மறைக்கின்றன. There is an ugliness in man due to sin. மனிதனுக்குள்ளாக பாவத்தால் உள்ள ஒரு அசிங்கம் இருக்கிறது. We know there is good, bad and the ugly. We have hid the ugly with the civilization. We only show the good and the bad. நன்மை இருக்கிறது, அசிங்கம் இருக்கிறது. நாம் தானே அசிங்கத்தை மூடிவிட்டு நன்மையை மாத்திரம் வெளியே காட்டுகிறோம். Man doesn't like to see his ugliness. மனிதன் தன்னுடைய அசிங்கத்தை பார்க்க விரும்பவில்லை. In fact, he doesn't believe in the depravity that he has. உண்மையிலே தன்னுடைய பரிதாபமான நிலையை அந்த மனிதன் உணரவே விரும்பவில்லை. The utter depravity of man is a forgotten doctrine. மனிதன் தான் பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையில் இருக்கிறான் என்பதை மறந்து விட்டவனாக காணப்படுகிறான். To preach and tell the unsaved man that he is wonderful is the most fashionable thing. ரட்சிக்கப்படாத மனிதனை பார்த்து நீ அழகாக இருக்கிறாய், நன்றாக இருக்கிறாய் என்று சொல்வதுதான் தற்காலத்திலே நாகரிகமாக காணப்படுகிறது. We were talking about Japan the other day with a American friend of mine. என்னுடைய அமெரிக்க நண்பரிடத்திலே ஜப்பானை குறித்து ஒருமுறை பேசிக் கொண்டிருந்தேன். He had been to Japan. அவர் ஜப்பானுக்கு போயிருக்கிறார். And he was telling me about Japan. ஜப்பானை குறித்து அவர் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். And I have been to Japan also. நானும் ஜப்பானுக்கு போயிருக்கிறேன். I was fascinated by Japan. அதை கண்டு நான் பிரமித்து போனேன். 4 days I stayed there. 4 நாள் அங்கே தங்கி இருந்தேன். And they told me there are virtually no pickpockets in Japan. ஜப்பான்ல உண்மையிலே சொல்லப்போனால் பிக்பாக்கெட் அடிக்கிறவங்களே கிடையாதாம். And Japanese they're so proud, that they won't even take an extra tip from you when you go on taxis. ஜப்பான்காரர்கள் ஒரு காரியத்திலே பெருமைப்படுவார்கள். என்ன, அவர்கள் டாக்ஸில போகும்போது 5 பைசா கூட டிப்ஸ் வாங்க மாட்டார்கள். You give them the money, you don't even know what you're giving, you don't know their currency, they'll give you all the money back, whatever the balance is. டாக்ஸில ஏறி மீட்டர் காசை கொடுத்த உடனே அவங்க பணம் என்ன மதிப்பு நமக்கு தெரியாது, ஆனாலும் பேலன்ஸ் எல்லாவற்றையும் நமக்கு திருப்பி கொடுத்து விடுவார்கள்.